ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டேஸ்டியான மட்டன் பாயா ஹெல்தி ஃபார்மேட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் 2 ஆட்டுக்கால் பாயா எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் 8 லெக்ஸ் கணக்கு. பாயாவை பேர்ன் பண்ணி அதோட ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயாவை குக்கரில் குக் பண்ணிக்கணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு குக் பண்ணிக்கணும். இது இந்த கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 6 மீடியம் சைஸ் வெங்காயமும் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். அதே நீங்கள் ஒரு ஆட்டுக்கு பண்ணிங்கன்னா அதோட பாதி குவான்டிட்டி தான் எடுக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் கசகசவும் 2 தேங்காய் பத்தா மிக்சியில் ஜாடியில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே காமிக்கிறேன். ட்ரைபாட் இருந்தால் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியும். இன்னும் ஃபியூ டேஸில் நான் வாங்கிடுவேன். எனிவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சளும், தேவையான உப்பு, லெமனும் எடுத்துக்கோங்க. இப்போ காமிக்கிறது ஃபுல்லாக ஃப்ளேவருக்கான இன்க்ரீடியன்ஸ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 தேங்காய் பத்தையும் கசகசம் அரைச்சி வச்சுட்டேன். பாதாமும் முந்திரியும் 10 ஊற வச்சு அதையும் அரைக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது. கரம் மசாலாவும் பெப்பரும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயாவில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனும், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் அதில் ஊற்றி நீங்கள் நல்லா குக்கரில் விசில் வைக்கணும். பாயா அப்படி ஹார்டாக இருந்தால் 4 to 5 விசிலுக்கு அப்புறம் குக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 2 விசில் நீங்கள் வச்சுருங்க. சரிங்களா? நல்லா அந்த ஜூஸியாக இருக்கணும் பார்க்குறதுக்கு பாயா. இப்போ பாருங்கள், பாயாவை டிப் ஆகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சைமல்டேனியஸாக நான் ஒரு கடாயில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஸ்பைசஸாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது ஃப்ரை பண்ணும்போது நல்லா அரோமா வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த ஆனியனை போட்டுடலாம். 6 ஆனியன் எடுத்திருக்கேன். இதே ஒரு ஆட்டுக்கால் நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட பாதி போடணும். நல்லா ஆனியன் உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணணும். உப்பு ஏன் இங்கே கொஞ்சம் போடுறேன்னா அப்போ தான் சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகும். ஸோ நல்லா இது பாருங்கள், எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுதும் போடுறேன். போட்டுட்டு அகெயின் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா அந்த ஸ்மெல் கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது தக்காளி, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணுன்னே அகெயின் மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியாத்தூளும், சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் இது ஃபுல்லாக குக் ஆகிட்ட உடனே நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா பாயா, பாருங்கள் அதை தூக்கி நான் இதில் போட்டுட்டேன். நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். என்னால் அது போடும்போது காமிக்க முடியல, போட்டு வச்ச பிறகு தான் காமிக்க முடியுது. எனிவே கரம் மசாலாவும் பெப்பர் பவுடரும் இந்த ஸ்டேஜில் போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆகிட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பதையும் கசகசவும் பாதாமும் முந்திரியும் அந்த மிக்சர் ரெண்டுமே இந்த ஸ்டேஜில் போடணும். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அகெயின் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது அந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அந்த ஃப்ளேவரும் சேரணும் அதில். அதனால ஒரு 5 மினிட்ஸ் அதோடையும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணோன்னே பாருங்களேன் எப்படி எண்ணெய் மைல்டாக அப்படியே பிரிஞ்சு மேலோட்டமாக வரும். இதில் நான் எந்த கலரிங்கும் எதுவும் போடலை. அப்படியே இது குக் ஆகிட்டோன்னா ஃபைனல் ஃபினிஷிங்காக 1/2 லெமன் மட்டும் போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். குக் ஆகிட்ட பிறகு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது மட்டன் பாயா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியான ஹெல்தியான பாயா. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கண்டிப்பாக சண்டேஸில் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.